கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 12 அதிகாரம் 47 தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். தேவஜனமே, இந்த வசனத்தை சற்று வித்தியாசமாய் நீங்கள் வாசித்து பாருங்களேன். அதாவது இதற்கு அப்படியே எதிர்மறையாய் நீங்கள் வாசித்து பாருங்களேன். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாயிருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஊழியக்காரன் அநேக முத்தங்களிடப்படுவான். இன்னும் ஆங்கில மொழியாக்கம் அநேக அடிகள் என்பதை சிவியர்லி பனிஷ்ட் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு நேர் எதிர்மறையான காரியம் என்ன? அதிகமாய் பலன் அடைவான், ரிவார்டை பெற்றுக் கொள்வார்கள் என்று நாம் சொல்ல முடியும். தேவஜனமே, இன்றைக்கும் நம்மை அனுப்பின எஜமானுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறீர்களா? காலையில இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்ற அறிவு உனக்கு இருக்கிறதா? அவருடைய சித்தம் என்ன? நான் என்ன செய்ய அவர் சுத்தமாய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்களா? அன்றைக்கு அவருடைய சித்தம் என்றால் என்ன செய்வது என்று தெரியாமல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுலை தேவன் சந்தித்தாரே. உடனே அவன் செய்கிற காரியம் என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டானே. இன்றைக்கும் அவரை அறிந்து அநேக நாட்கள் ஆகியும் என்னை குறித்து அவர் சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால், அந்தோ உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒருவேளை இதுவரை அவருடைய சித்தம் என்னவென்று தெரியாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். இரண்டாவது, ஆயத்தமாகுங்கள். அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்வதோடு நின்று விடாமல் அதற்கு உங்களை ஆயத்தமாகுங்கள். ஏனென்றால் ஒரு காரியத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நான் பயன்படுத்துகிறோமா என்பதில் தான் காரியம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தார் என்று உங்களுடைய அழைப்பை, அவருடைய சுத்தத்தை அறிந்து கொண்ட நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்னை அழைத்து விட்டார், இதற்காக என்னை அழைத்திருக்கிறார், அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று உங்களை ஆயத்தம் செய்யுங்கள். அன்றைக்கு ஆண்டவர் சவுலை சந்தித்த போது, பவுலாய் மாற்றின போது அவன் கேட்கிற காரியம், ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுகிறார். சொன்ன உடனே அவன் எழுந்து செயல்படவில்லை, மாறாக ஆயத்தப்படுகிறான். 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாய் செபித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவ ஜனமே, இன்றைக்கும் அவருடைய சித்தத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். மூன்றாவது, அதை செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுப்பது நிச்சயம். இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல, வரும்போது இந்த உலகத்தில் அவருக்காக காரியங்களை செய்தவர்களுக்கான பலன் அவரோடு கூட வருகிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். அன்றைக்கு ஆண்டவர் சவுலை சந்தித்த போது என்ன செய்ய வேண்டும் என்ற சித்தத்தை கேட்டு அறிகிறான், ஆயத்தமாகிறான். பின்பு அநேக இடங்களுக்கு போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறான். பலவீனத்தின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் அவன் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, இன்றைக்கும் அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை ஒரு பவுலாய் பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தெபோராலாய் அநேக கிராமங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அவருடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாகி செய்து பாருங்கள். அவர் உங்களுக்கு கொடுக்கும் பலன் மிகுதியாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.